ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு HDFC கிரெடிட் கார்டோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து எப்படி வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து HDFC நெட் பேங்கிங்கில் வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து டாப்பில் கார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி மெனு காட்டும். இந்த மெனுவில் வந்து என்கொயரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜில் வந்துட்டு அகெயின் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்னோட கிரெடிட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் 11,000 வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ரெடீம் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு கேஷ் பண்ண போகிறேன். ஸோ கேஷ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து இங்கே காட்டுது. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ரெடீம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல் அமௌண்ட்டுமே வந்துட்டு ரெடீம் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபுல் பாயிண்ட்ஸுமே வந்து போடுறேங்க. போட்டுட்டு ஸோ வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு இதாக போகுது. ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் கார்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட இதில் வந்துட்டு ஒரு 5,000 அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட்டு ஸோ 1,748 ரூபா வந்துட்டு பே ஆயிரும். ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சில கன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெடீம் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கிடச்சிருச்சு.